أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. لا حول ولا قوة إلا بالله العلي العليم. الله شافي الله كافي الله وافي رب معافي. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم: ومن أحسن دينا ممن أسلم وجهه لله وهو محسن واتبع ملة إبراهيم حنيفا واتخذ الله إبراهيم خليلا. وقال رسول الله صلى الله عليه وسلم: يأتي على الناس زمان صابر فيهم على دينه كالقابل على الجمر. صدق الله العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை சிறப்பான ஒரு ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய கட்டளையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. ஆமீன். அருமையானவர்களே, நாமெல்லாம் புனிதமான மாதம், புனிதமான தினம், ஹஜ்ஜுடைய தினத்தை கடந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஹஜ்ஜுடைய இபாதத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த ஹஜ்ஜுடைய மாதத்திலே நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை நினைவு கூறாத ஒரு நாள் இருக்கிறது என்று பார்த்தால் இல்லை. நாம் செய்யக்கூடிய இபாதத்திலே, ஹஜ்ஜுடைய இபாதத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை நினைவு கூறுவதை அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கின்றான். அவர்கள் செய்த அந்த காரியங்களை நமக்கு இபாதத்தாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், நபிமார்களுடைய தந்தையாக இருக்கின்றார்கள். அபுல் அன்பியா, நபிமார்களுடைய தந்தையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். மோமின்களாக இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு ஆன்மீக தந்தையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். நாம் இந்த இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் யாருடைய மார்க்கம் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த அந்த வழிமுறையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்லி தெளிவுபடுத்தினார்கள். ஆக இன்றைக்கு முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மவர்களுடைய நிறைய இபாதத்துக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்தாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தரும் பொழுது நம்மவர்களை பற்றி மில்லத்தை இப்ராஹிம், நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய சந்ததியார்களாக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றான்.
ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக இருக்கின்றோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மில்லத்தாக இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகின்றான். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ மதங்கள் இருக்கின்றது, கிறிஸ்தவ சகோதரர்கள் இருக்கின்றார்கள், யூதர்கள் இருக்கின்றார்கள். யூதர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் எங்களுக்கு உரியவர்கள் என்று கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். கிறிஸ்தவர்களும் சொல்லுவார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எங்களுக்கு உரியவர்கள் என்று கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று முஸ்லிம்களாக மூமின்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாமும் அவர்களை எங்களுடைய ஆன்மீக தந்தை என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆக இப்படி 3 சாரார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை எங்களுக்கு உரியவர்கள் என்று சொல்லி நாம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம், சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இப்படி ஒரு சிறப்பு அல்லாஹ் தஆலா வேற நபிமார்களுக்கு கொடுத்திருக்கான்றா? இல்ல, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் ஹலீலுல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு தேர்ந்தெடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய நண்பராக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகின்றான். அல்லாஹ் பேசும் பொழுது குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான், வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களே அல்லாஹ் சொல்லித் தரும் பொழுது என்னுடைய ஹலீலாக நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஆக்கி கொண்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். நண்பனாக நான் தேர்ந்து கொண்டு எடுத்தேன் என்பதாக அல்லாஹ் பேசுகின்றான். தன்னுடைய உற்ற தோழனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகின்றான். இதை பார்த்து மலக்குமார்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். யா அல்லாஹ், நீ இணை துணை அற்றவனாக இருக்கின்றாய், உனக்கு எந்த துணையும் இணையும் தேவையில்லை, அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனாக நீ இருக்கின்றா. அப்படி இருக்க நீ நண்பனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை தேர்ந்தெடுத்தாயே என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டவர்களாக அல்லாஹ்விடத்தில் மலக்குமார்கள் கேட்கின்றார்கள். என்ன காரணம்? அவர்களை நீ நண்பனாக தேர்ந்தெடுத்திருக்கின்றாயே, என்ன காரணம் என்பதாக மலக்குமார்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் என்னுடைய கட்டளையை உடனே நிறைவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நான் கட்டளை இட்டு விட்டேன் என்று சொன்னால் அதற்கு எந்த மாற்றமும் இல்லாமல் உடனே அடிபணிந்து விடுவார்கள். நான் அவர்களுக்கு அறிவித்தேன், உங்களுடைய மகனை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள். இன்றைக்கு நாம் குர்பானி கொடுக்கின்றோமே, அந்த குர்பான் எதை வைத்து நமக்கு கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், தன்னுடைய மகனை அறுத்து நீங்கள் பலியிடுங்கள் என்பதாக. இது கனவின் மூலியமாக அல்லாஹ் அறிவித்தான். நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவு இருக்கின்றது, அது வஹீயை சேர்ந்தது. அது அந்த கனவுல சைத்தான் என்ன செய்ய மாட்டான், ஊடுருவ மாட்டான். ஆனா நம்மளை போன்றவர்களுக்கு உள்ள கனவுகள் அல்ல. நபிமார்களுடைய கனவு அல்லாஹுடைய கட்டளை. ஒரு கனவு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது அல்லாஹுடைய கட்டளை. தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை அறுத்து பலியிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கனவிலே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கனவு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. கடைசியாக இதை விளங்கி கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள், தன்னுடைய அந்த மகனிடத்தில் சொல்லி அதற்கு அனுமதியை பெற்றுக்கொண்டு அந்த மகனை என்ன செய்கின்றார், அறுப்பதற்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவு செய்யுங்கள் என்று அனுமதி கொடுக்கின்றார். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், தன்னுடைய மகனை அறுப்பதற்காக அங்கே எத்தனிக்கின்றார்கள். உடனே நிறைவு செய்கின்றார்கள். அல்லாஹ் என்ன செய்கின்றான், அந்த சம்பவம் நீண்ட சம்பவம், நமக்கு தெரிஞ்ச சம்பவம், ஞாபகத்துக்கு சொல்றேன். அந்த அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அறுப்பதற்கு பதிலாக ஒரு ஆட்டை அல்லாஹ் கொடுக்கின்றான். அந்த ஆட்டை அறுத்து அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள். ஆக அல்லாஹ்வுடைய கட்டளையை உடனே நிறைவு செய்யக்கூடிய ஒரு நபியாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அதன் காரணத்தால் அல்லாஹ் தஆலா அவர்களை ஹலீலாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஹலீலாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ்,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசராக இருக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் நேசராக ஒரு நபியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அவர்களுடைய சிறப்பு, அவர்களுடைய மகத்துவம் எவ்வளவு உன்னதத்துக்கு உரியது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஒரு கட்டளையை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அதை உடனே அவர்கள் நிறைவு செய்யக்கூடிய ஒரு அடியாராக இருந்தார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களே அல்லாஹ் எதுவரைக்கும் ஆக்கி வைத்து விட்டான் என்று சொன்னார், கியாமத் வரைக்கும் அவர்கள் பேசப்பட வேண்டும். மனித சமுதாயத்துக்கே, இறுதி நாள் வரை வரக்கூடிய மனித சமுதாயத்துக்கே அவர்கள் முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் பல இடங்களில் அவர்களுடைய வரலாற்றை சொல்லித் தருகின்றார். நாம் இன்றைக்கு தொழுகின்றோம் தொழுகை, அந்த தொழுகையிலே நாம் இறுதி இருப்பாக அத்தஹியாத்திலே நாம் இருக்கின்றோம் அல்லவா? தொழுகையை நாம் முடிப்பதற்காக தஸவ்வுத் இருப்பு, கடைசி இருப்பிலே நாம் இருக்கிறோம் அல்லவா? அந்த அத்தஹியாத்திலே கூட அவர்களை நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வலா ஆலி இப்ராஹிம கமா பாரக்த அலா இப்ராஹிம வலா ஆலி இப்ராஹிம என்ற அந்த ஸலவாத்தை ஓத வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ஆக்கிவிட்டான். தொழுகை எவ்வளவு காலம் தொழப்படுகின்றதோ, அந்த கியாமத்துடைய நாள் வரைக்கும் எந்த முஸ்லிம்கள் தொழுது கொண்டு இருப்பார்களோ அது வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் அந்த மனிதர்களுக்கெல்லாம், மனித சமுதாயத்தவர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் பறைசாற்றும் விதமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நீண்ட சம்பவங்கள், சில சம்பவங்களை மட்டும் நான் தொட்டு காட்டுகின்ற சொல்லுவதற்கு நேரம் குறுகிய நேரமாக இருப்பதின் காரணத்தால் அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து பிரச்சாரம் செய்தார்கள். தன் குடும்பத்தார்கள் எதிர்ப்பு, தன் தந்தை எதிர்ப்பு. அந்த நேரத்திலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஏகத்துவத்தை சொல்லுவதிலே உறுதிமிக்கவர்களாக இருந்தார்கள். சிலைகளை அவர்களுடைய அந்த ஆசர் என்று சொல்லக்கூடிய தந்தை என்ன செய்வார்? சிலைகளை செய்து விற்று வரும்படி சொல்லுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன செய்வார்கள்? இதோ ஒரு கற்கள், இந்த கற்களுக்கு, இந்த கல்லுகளுக்கு எந்த சக்தியும் இல்லை, இதை நீங்கள் தெய்வமாக வணங்கக்கூடாது என்று சொல்லி கூவி கொண்டு வருவார்கள். அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய சிலைகள் என்ன செய்யப்படுகின்றது, இப்படி வீதிகளிலே உடைக்கப்படுகின்றது, தூசணிக்கப்படுகிறது என்பதை பார்த்துவிட்டு நம்மளுடைய தெய்வங்களை எல்லாம் இந்த இப்ராஹிம் தூசணிக்கிறார் என்று சொல்லி அந்த மக்கள் எல்லாம் ஏசினார்கள். கடைசியாக ஒரு திருவிழா நடத்தப்படுகின்றது. அந்த மக்கள் எல்லாம், அந்த ஊர்வாசிகள் எல்லாம் அந்த திருவிழாவுக்கு செல்லுகின்றார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மட்டும் என்ன செய்யவில்லை? அங்கே செல்லவில்லை, அந்த திருவிழாவுக்கு செல்லவில்லை. திருவிழாவுக்கு செல்லாமல் அங்கே தங்கி விடுகின்றார்கள். கடைசியாக அந்த எல்லா மக்களும் அந்த திருவிழாவுக்கு சென்ற பிறகு இந்த தெய்வங்கள், இந்த சிலைகள் எல்லாம் எங்கே வணங்கப்படுகின்றதோ அந்த இடத்துக்கு சென்று அந்த எல்லா சிலைகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உடைத்து எறிகின்றார்கள். உடைத்து எறிந்துவிட்டு அதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய சிலை இருக்கின்றது. அந்த சிலையின் மேலே ஒரு கோடாலியை என்ன செய்கின்றார்கள்? அதிலே வைத்து விடுகின்றார்கள். அந்த மக்கள் எல்லாம் அந்த திருவிழாவை முடித்துவிட்டு வந்து பார்க்கின்றார்கள். எல்லா சிலைகளும், அவர்களுடைய அந்த எல்லா வழிபாடு தெய்வங்களும் உடைந்து கிடப்பதை பார்த்துவிட்டு ஊர் மக்கள் எல்லாம் பஞ்சாயத்தை கூட்டுகின்றார்கள். அங்கு தலைவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இந்த சிலைகளை எல்லாம் யார் உடைத்தது என்று கேட்கும் பொழுது, இந்த ஊரில் யார் இருந்தார் என்று கேட்கும் பொழுது, இந்த வாலிபர் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடியவர் இருந்தார் என்ற செய்தி அங்கே வருகின்றது. அவரை அழைத்து வாரும். கடைசியில் வரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அழைத்து வரப்படுகின்றார்கள். அங்கே வந்து என்ன சொல்லுகின்றார்கள்? இந்த சிலைகள் எல்லாம் வெறும் கல்லு, இந்த கல்லுக்கு எந்த சக்தியும் இல்லை, எந்த ஆற்றலும் இல்லை, அல்லாஹுவை தான் நாம் வணங்க வேண்டும் என்ற அந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகின்றார்கள். இதெல்லாம் உடைத்தது நீனா என்று கேட்கும் பொழுது, நான் உடைக்கவில்லை, வேணும் என்று சொன்னால் நீங்கள் அந்த சிலைகள் இடத்திலே கேளுங்கள். அதிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிலை அந்த நின்று கொண்டு இருக்கின்றது, அதன் மீது கோடாலி இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சிலை தான் இந்த சின்ன சிலைகள் எல்லாம், இந்த சின்ன தெய்வங்களை எல்லாம் அடித்து உடைத்து இருக்கின்றது. நீங்கள் அந்த சிலையிடம் கேளுங்கள் என்று அங்கே சொல்லுகின்றார்கள். கேலியாக சொல்லுகின்றார்கள். அந்த மக்களை திருத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே சொல்லுகின்றார்கள். அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள்? இந்த கல்லு பேசாதே, இந்த கல்லுக்கு எந்த சக்தியும் இல்லையே, இது பேசுமா? இப்ராஹிமே, நீ என்ன செய்கின்றாய்? எங்களை கிண்டல் செய்கிறாயா என்று கேட்கும் பொழுது, இதைத்தான் நான் சொல்லுகின்றேன், இது உங்களுடைய தெய்வங்கள் அல்ல, இந்த கல்லுக்கு எந்த ஆற்றலும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை.
நீங்கள் எல்லாத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹுவை நீங்கள் வணங்க வேண்டும், இந்த சிலைகளை நீங்கள் வணங்கக்கூடாது, இதைத்தான் நான் சொல்லுகின்றேன் என்று சொல்லி அங்கேயும் ஏகத்துவத்தை எடுத்து நிலைநாட்டுகின்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். ஆக அருமையான பெரியவர்களே சகோதரர்களே, ஏகத்துவ அடிப்படையிலே உறுதியா நின்றவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அந்த உறுதிப்பாடு நம்மளிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நமக்கு படிப்பினையாக சொல்லித் தருகின்றார்கள். ஏகத்துவவாதி, ஏகத்துவத்தை நாங்க பேசுகின்றோம் என்று சொல்லி பேச்சில் மட்டும் அவர்கள் நாம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இல்லை. ஹலீலுர் ரஹ்மான், ஹலீலுல்லா என்று பெயர்கள் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த பெயர்களுக்கு உரிய பரக்கத்து இருக்கின்றது. அந்த ஹலீலுல்லாவாக வாழ்ந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அந்த வாழ்க்கை ஒவ்வொரு அடியாரிடத்தில் வர வேண்டும் என்பதைதான் அந்த வரலாறு நமக்கு படிப்பினையாக சொல்லித் தருகின்றது. அருமையான பெரியவர்களே சகோதரர்களே, இன்றைக்கு பாருங்க, மார்க்கத்தை பேசுகின்றோம், சொல்லுகின்றோம், கேட்கின்றோம். ஆனா அந்த மார்க்கத்தை போதிக்கக்கூடிய நம்மவர்கள் மார்க்கத்திலே இஸ்திகாமத்தாக இருக்கின்றோமா? தக்வாதாரிகளாக இருக்கின்றோமா? பரிசுத்தவாதிகளாக இருக்கின்றோமா என்பதை நாம் உணர்வதிலே பின்தங்கியவர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். அருமையான பிரிவுகளை சகோதரர்களே, நான் இன்றைக்கு மார்க்கத்தை சொல்லுகின்றேன், கற்றதை சொல்வது ஒவ்வொரு அடியார்கள் மீதும் கடமை. நம்மளுடைய மார்க்கம் எப்படி போதிக்கப்பட்டது என்று சொன்னால், உங்களுக்கு எது நன்மையாக ஒரு ஹதீஸ், ஒரு குர்ஆன், உங்களுக்கு ஒரு மசாயில் தெரிந்தால் அதை உங்கள் தெரியாத சகோதரர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் மார்க்கம். ஆனால் அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்திலே நாம் தெளிவு பெற்றவர்களாக, அதை அமல் செய்யக்கூடியவர்களாக நாம் முதலிலே இருக்க வேண்டும் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லித் தருகின்றார். அருமையான பெரியவர்களே சகோதரர்களே, இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம். தொழுகையை பற்றி நான் அழைக்கின்றேன், தொழுங்க, பள்ளிக்கு வாருங்கள், தொழுகையை நிறைவு செய்யுங்கள், அது நரகத்தை விட்டு நம்மளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் ஏதோ ஒரு மளிகை கடையில் இருந்துக்கிட்டு எல்லா தொழுகையும் நான் பாழாக்கிட்டு ஒரு தொழுகை கூட தொழுவாம எல்லா தொழுகையும் அல்லாஹ் ரசூலுக்கு புறம்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு, என்ன அல்லாஹுக்கு மாற்றமான, அல்லாஹ் எந்த காரியத்தை எல்லாம் தடுத்திருக்கிறான்னா அத்தனை காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டு உங்களை நீங்க தொழுகைக்கு வாங்கன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அநியாயம். நீங்களே என்ன செய்யுங்க, டேய் நீ தொழுவுறியா, நீ தொழுகையை தொழுது விட்டு என்னை கூப்பிடு என்று நாம் சொல்லுவோம், நம்மளுடைய அறிவு சொல்லும். அப்ப அந்த தொழுகையை தொழுது விட்டு நாம் தொழுகைக்கு அழைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கின்றான், அந்த அடியாருடைய உள்ளத்திலே அந்த ஈமானுடைய உறுதிப்பாடை ஏற்படுத்துகின்றான், அந்த இஸ்லாத்துடைய அந்த இஸ்திகாமத்தை ஏற்படுத்துகின்றான், அந்த இறையச்சத்தை ஏற்படுத்துகின்றான். நான் தொழுகையாளியாக தொழுது கொண்டு நான் அந்த ஹக்குக்கு, அந்த அல்லாஹ் ரசூலுக்கு அடிபணிந்து விட்டு உங்களை அழைக்கக்கூடியவராக இருக்கும் பொழுது அல்லாஹ் அதில் என்ன செய்கின்றான், உங்களுக்கும் நேர்வழியை கொடுக்கின்றான். நானே வழிகட்டு போயிருந்துகிட்டு உங்களுக்கு அழைச்சேன்னு சொன்னா உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், மாதல்ல அல்லாஹ் நாம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களே அடுத்ததாக அந்த நேரத்திலும் அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். கடைசியாக நம்ரூத் என்று சொல்லக்கூடியவன் என்ன செய்தான், மிக பிரம்மாண்டமான ஒரு தீக்குண்டத்தை தயார்படுத்தினான். தீக்குண்டத்தை தயார்படுத்தி அதிலே அவர்களை தூக்கி எறிந்து விட வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து அவர்களை அழித்து விட வேண்டும் என்று முடிவு செய்தான். அந்த நேரத்திலும் அவர்கள் என்னென்று இருந்தார்கள், அல்லாஹுடைய ஏகத்துவத்திலே உறுதிமிக்கவர்களாக இருந்தார்கள். அந்த நம்ரூத் என்ன செய்தான், பிரம்மாண்டமான ஒரு தீயை மூட்டி அந்த தீ மூட்டி அந்த தீ இதுல என்ன செய்தால் தூக்கி எறிந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த தீ குண்டத்திலே தூக்கி எறியப்பட்டார்கள். கடைசியில் அங்கே தீக்குண்டத்தின் உள்ளே அவர்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே சந்தோஷமாக அங்கே இருந்து வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள், மகிழ்ச்சியாக உள்ளே நடமாடி கொண்டிருக்கின்றார்கள். இதை யார் பார்க்கின்றா, அந்த நம்ரூத் என்று சொல்லக்கூடிய அவனுடைய மகளே பார்க்கின்றார். நம்ரூதுடைய மகள் பார்க்கின்றார். எங்கே பார்க்கின்றார், இப்ராஹிம் நெருப்புக்குள்ளே தூக்கி எறியப்பட்டும் அந்த நெருப்பு உள்ளே அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார், உலாவிக் கொண்டிருக்கின்றாரே, சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றாரு என்று பார்த்துவிட்டு, ஓ இப்ராஹிமே நான் அங்கே வர முடியுமா, நானும் அங்கே வர முடியுமா என்று கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீ இங்கே வர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய ரப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ என்னுடைய ரப்பை ஏற்றுக்கொண்டால்
நீ இங்கே வந்து உள்ளே இருக்க முடியும் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். உடனே அந்த பெண் என்ன செய்கின்றார்? யாரு? எந்த நம்ரூதை தூக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறிகின்றானோ அந்த நம்ரூதுடைய மகள் என்ன செய்கின்றார்? ஆமன்து பி ரப்பி இப்ராஹிம், நான் இப்ராஹிமுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அந்த நெருப்பு குண்டத்துக்குள்ள அந்த பெண்ணும் நுழைகின்றார் என்பதை நமக்கு அந்த தஃப்சீருடைய அந்த இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தரும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்பட்டது. அந்த நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருந்தான், குல்னா யா நாரு கூனி பர்தன் வஸ்ஸலாமா அலா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை நீ என்ன செய்யக்கூடாது? எரிக்க கூடாது. அவர்களுக்கு நீ குளிர்ச்சியாக மாறிவிட வேண்டும், குளிர்ச்சியாக மாறி அவர்களுக்கு சுகமளிக்கக்கூடியதாக நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டு விட்டான். அந்த நெருப்பு என்ன செய்யவில்லை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை கரிக்கவில்லை. அருமையான பெரியளை சகோதரர்களே, பார்ப்பதற்கு கேட்பதற்கு கதையா இருக்கின்றது. ஆனா கதண்டு சொன்பது மனிதர்களால் எழுதப்பட்ட ஒரு கோர்வைகள், ஒரு வாழ்க்கை வரலாறுகள், அதுதான் கதையாக வரும். ஆனால் அல்லாஹுவால் சொல்லப்பட்டு குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லித் தரக்கூடியது நபிமார்களுடைய வாழ்க்கை. அது இன்று மட்டுமல்ல, கியாமத்துடைய நாள் வரை நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஏகத்துவத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். அந்த இப்ராஹிமை நான் பாதுகாத்தேன் என்று சொல்லி. இதற்கெல்லாம் அடிப்படை விஷயம் என்ன? ஏகத்துவத்திலே அவர்கள் உறுதிமிக்கவர்களாக இருந்தார்கள். தக்வாவிலே, இறையச்சத்திலே அவர்கள் உறுதிமிக்கவர்களாக இருந்தார்கள். அதன் காரணத்தால் தான் அவர்களுக்கு அபுல் அன்பியா, நபிமார்களுடைய தந்தையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தஃப்சீருடைய அந்த இமாம் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இன்னொரு பேர் சொல்லுவார்கள் அபு சிஃபான், அதாவது விருந்தளிப்பக்கூடியவர்களுடைய தந்தையாகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தியை அந்த முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லித் தருவார்கள். ஆக அருமையான பெரிய சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய அந்த இபாதத்துக்களிலே இஸ்திகாமத்தவர்களாக இருக்க வேண்டும். நாம் கொண்ட அந்த ஈமானிலே உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும். என்ன இன்னல்கள் வந்தாலும் சரி, என்ன துயரங்கள் வந்தாலும் சரி, என்ன துன்பங்கள் வந்தாலும் சரி, இந்த ஈமானிலே இருந்து, இந்த அடிப்படையிலே இருந்து நான் வாழ்ந்து மரணிப்பேன் என்பதிலே நாம் உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்ற படிப்பினையை தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு படிப்பினையாக சொல்லப்படுகின்றது. நான் ஐங்கால தொழுகையை பேணுதலாக தொழுவேன், என்னுடைய மரணம் வரும் வரைக்கும் உறுதிப்பாடு நம்மளிடத்தில் வேணும். நான் ஜகாத்தை பேணுதலாக கொடுப்பேன், என்னுடைய மரணம் வரும் வரைக்கும். நான் ரமலான் மாதத்திலே நான் கண்டிப்பாக நோன்பு நோற்பேன், என்னுடைய மரணம் வரைக்கும். இப்படி இஸ்திகாமத்து உரியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு படிப்பினையாக சொல்லித் தருகின்றது. ஆக அருமையான பெரியோர் சகோதரர்களே, அந்த உன்னதமான வாழ்க்கையை படிப்பினை பெற்று வாழக்கூடிய நன்மக்கள்களாக நாம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்பாலிப்பானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.